ஏரியாலே பிடிச்சி தான் வந்து வண்டி இதை இப்போ தான் இப்படி பண்ணுறாங்கன்னா எப்பவும் இப்படி தான் பண்ணுறாங்களா? இதில் பல வாட்டி நடந்தது சார். அவங்க வந்து வீட்டில் கட்டியிருந்தா மாட்டை அவுத்து ஓட்டு வந்துட்டாங்க. இது இப்படி தான் இப்போ ரெகுலராக செய்கிறாங்க. இது ரெகுலராக வந்துட்டு இருக்கு. 3 மாடை கொண்டு போய் அவங்க வித்துட்டாங்க ஆல்ரெடி. ஏலம் விட்றதா சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாகவே இப்போ ஓடுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு தான் போகுது. ஏற்கனவே திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் சரியா செயல்படுறாங்களா, மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறாங்களான்னு பெரிய குழப்பங்களும் குளறுபடிகளும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப திருச்சி ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 சகோதரர்கள் மாடு வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சமீப நாட்களா அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்க மாடுகள் திருட்டு போயிருக்கு. அதை பத்தி கேட்டப்போ அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மாநகராட்சி மாடுபிடி ஊழியர்கள் தான் உங்க மாட்டையும் 2 கன்றுகளையும் ஏத்திட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து மறுநாளும் 2 மாடுகளை வீட்டு வாசல்ல கட்டி வச்சுட்டு அவங்க தூங்க போயிருக்காங்க. அதே மாதிரி மாநகராட்சி ஊழியர்கள் நள்ளிரவுல வந்து 2 மாடுகளையும் கயிறு அவிழ்த்து அம்மா மண்டபம் வழியா ஓட்டிட்டு போய் அதுக்கப்புறமா வண்டியில ஏத்திருக்காங்க. இத பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தகவல் சொன்னதும் அந்த 2 சகோதரர்களும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இத பத்தி ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரோட்ல மாடுகள் சுத்தி தெரிஞ்சதுக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க இந்த மாடுகளை வண்டியில ஏத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுந்திருக்கு. இதெல்லாம் ஓவராலா பாக்குறப்போ உண்மையாலுமே இவங்க மாநகராட்சி ஊழியர்கள் தானா, இல்ல மாநகராட்சி ஊழியர்கள் அப்படிங்கிற பேர்ல மாடுகள் எல்லாம் திருடிட்டு போய் இறைச்சிக்காக விற்பனை செய்யற கும்பலான்னு ஒரு பெரிய டவுட்டே எழுந்திருக்கு. இத பத்தி சரியான விசாரணை நடத்தி முறையான பதில் சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்க மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறப்போ மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு எதிர்பார்க்க முடியும்னு இன்னும் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு வாசல்ல மாடு கட்டியிருந்தோம். அந்த மாடை வந்து கார்பரேஷன்லேருந்து பிடிச்ச கார்பரேஷனில் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்களாம். அவங்க வந்து வீட்டில் கட்டியிருந்தா மாட்டை அவுத்து ஓட்டு வந்துட்டாங்க. இது இப்படி தான் இப்போ ரெகுலராக செய்கிறாங்க. இது ரெகுலராக வந்துட்டு இருக்கு. 3 மாடை கொண்டு போய் அவங்க வித்துட்டாங்க ஆல்ரெடி. ஏலம் விட்றதா சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாகவே இப்போ ஓடுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு தான் போகுது. கறிக்கடையை கொண்டு போய் அவங்க அறுத்து விற்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இங்கேருந்து கொண்டு போய் யாரும் பாதுகாக்கிற மாதிரி தெரியல. அவங்க கறிக்கடைக்காரங்களுக்கு விற்கிறதுக்கு இங்கேருந்து வளர்க்குற மண்ணில் கொண்டு போய் அவங்க கறிக்கடைக்கு விற்கிறாங்க.